Hi everyone. So welcome to Vidyalakshmi YouTube channel. So I am Manuel Isaac, zoology teacher. So today's class we are going to discuss very interesting topic. So that is about the infertility. So in this class we can discuss what is infertility. So what are the major causes of this infertility. So wait. So before going to discuss this topic, so first let us learn. So what is infertility? What is the definition for the term infertility? So inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation is called infertility. So தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, so மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, பட் அவங்களால என்ன செய்ய முடியல, குழந்தை வந்து பெற்றுக்கிட முடியல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, inability of a man to produce sufficient numbers or quality of sperm. So that is also one of the major cause of this infertility. So for example, what is the average range of sperm? இப்போ நார்மலாக ஸ்பெர்ம்னு சொல்லியாச்சுன்னா அது எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 15 மில்லியன்லேருந்து மோர் தென் 200 மில்லியன் பர் மில்லி லிட்டர் ஆஃப் செமினல் ஃப்ளூயிட் ஆர் செமன். சரியா, 15லேருந்து ஒரு மோர் தென் 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு எம்எல் ஆஃப் செமனில் இருக்கணும். அதுதான் வந்து என்னது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு கம்மியாக இருக்கும்போது லெஸ் தென் 15 மில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 39 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் பர் எஜாக்குலேஷன். ஸோ அந்த ரேஞ்சிலேயாவது இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே போகும்போது தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் அல்லது சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இல்லை அப்படின்னு என்ன சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்போ inability of a man to produce sufficient numbers or quality of sperm to impregnate a woman, or inability of a man to become pregnant or maintain a pregnancy. சரி, அப்போ மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் அல்லது நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் அதில் வந்து என்ன செய்யலாம், குறைபாடு இருக்கலாம். அல்லது ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால அந்த ப்ரெக்னென்சியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது ப்ரெக்னென்சி ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation is called infertility. சரியா? ஓகே. So next நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, so we can discuss what are the major causes of this infertility. So first point, tumors formed in the pituitary or reproductive organs. Tumors என்ன சொல்லுவோம், டியூமர்ஸ்னா கட்டி இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு pituitary gland, இதுதான் pituitary gland. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, டியூமர் இருக்குது. அப்போ பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து டியூமர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு we may not have normal secretion of hormones. சரியா, பிட்யூட்டரி கிளாண்டில் டியூமர்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஹார்மோன் செக்ரீஷனில் ஏதாவது என்ன செய்யலாம், குறைபாடுகள் இருக்கலாம். சரியா, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இப்போ மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் டியூமர்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வரலாம். சரிங்களா, அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன செய்யலாம், மியூட்டேட்டட் ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், குழந்தைகளுக்கு இன்ஹெரிட் ஆகிருக்கலாம். சரியா, ஸோ அந்த ஜீன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அல்லது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அதன் காரணமாக கூட என்ன செய்யலாம், இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். சரிங்களா, அதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்ஃபார்மேஷன் ஆஃப் தி செர்விக்ஸ் ஆர் ஃபல்லோபியன் டியூப். ஓகே, மால்ஃபார்மேஷன் என்ன, ஆர்கன்ஸ் வந்து சரியான அளவில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது, நார்மல் ஷேப்பில் இல்லாமல் இருக்கிறது,
பொசிஷனில் சேஞ்சிங் இருக்கிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எஸ்பெஷலி இந்த ஏரியாஸ் லைக் செர்விக்ஸில் வந்து செர்விக்ஸ் ஏரியா சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. அதுமாரி ஃபலோபியன் டியூப் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் பிஃபோர் அடல்ட்ஹுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரிலாம் இருப்போம் இல்லையா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ இந்த குழந்தை பருவம்னு சொல்லும்போது சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அதுமாதிரி டீனேஜ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா the male or female child supposed to get sufficient at the same time adequate nutrition is required. சரிங்களா? அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது சஃபிஷியண்டான அதே மாதிரி ப்ராப்பரான நியூட்ரிஷன் வந்து தேவைப்படும். அது வந்து கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட என்ன ஆகும், நம்மளுக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு மேஜர் காஸாக மாறும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மேஜர் காசஸ் ஆஃப் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் damages many aspects of health, especially the menstrual cycle. இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இப்போ வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு இடையில சண்டைகள் இருக்கலாம், அல்லது ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்கலாம் இல்லையா, அல்லது உடல் ரீதியான மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ தொடர்ச்சியாக இருக்கும்போது என்ன ஆகுது, இட் அஃபெக்ட்ஸ் த ஹெல்த். அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி. முக்கியமாக ஃபீமேல்னு சொல்லும்போது அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து என்ன செய்யுது, அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், ஏர்லியாகவே என்ன செய்யும், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அப்போ லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி. தென் ingestion of toxins, especially the heavy metals like cadmium. சரியா? இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது சில நேரங்களில் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அப்போ அதனால கூட என்ன செய்யலாம், நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால் இல்லையா, தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்தே குடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்காங்க ஆல்கஹால். அதுமாரி இந்த டொபேக்கோ, மேரிஜுவானா, கஞ்சா, இந்த மாதிரி புகையிலை பழக்க வழக்கங்கள். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுது, இட் தோஸ் திங்ஸ் காசஸ் அல்லது தோஸ் திங்ஸ் அஃபெக்ட் த கோனட்ஸ். கோனட்ஸ்னு என்ன சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதனுடைய ஃபங்க்ஷன் தான் என்ன செய்யும், கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜிங். ஸோ ஏஜிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஏஜ் இல்லையா. இப்போ 18 இயர்ஸ் வந்து ஃபீமேலுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஃபீமேலை பொறுத்த மட்டும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும், மெச்சூர்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் வந்து வயசானதுக்கு அப்புறமும் குழந்தை பெற்றுக்கலாம், பட் என்ன எப்படி இருக்க முடியாது, ஹெல்த்தியாக இருக்க முடியாது. சரிங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், மேரேஜ் முடிஞ்சிடணும். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டது முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப லேட்டாக இப்போ ஆஃப்டர் 40, ஓகே, ஸோ 45 அந்த மாதிரி ஏஜில் என்ன குழந்தை பெற்றுக்கிடும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில வேளையில் என்ன ஆகும், ஏஜ் ஆல்சோ மேஜர் காஸ் ஆஃப் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ வேறு என்னென்ன காசஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் காசஸ் அப்படின்னு சொன்னோம். இது போக மற்ற காசஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், PID அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸை பொறுத்த மட்டும் இட் இஸ் மெயின்லி டியூ டு சம் STDs. சரியா? STDனா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ அதனால் என்ன ஏற்படலாம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஏற்படலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொனிரியா, ஸோ அது ஒரு STD, பாக்டீரியல் STD. ஓகே, அதே மாதிரி கிளாமிடையாசிஸ், அது வந்து ட்ராக்கோமேட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய ஒரு STD. ஸோ இந்த மாதிரி STD டிசீஸ்னால என்ன செய்யலாம், நம்மளுக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிரைன் ஃபிப்ரியாய்ட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஆல்சோ
மேஜர் காசஸ் ஆஃப் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபிப்ராய்ட்ஸ்னா என்ன, எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ we have two pictures. Okay, so one is for endometriosis, so another one is for fibroids. Okay, so endometriosisல வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். So already we have some idea about the endometrium wall. இப்போ யூட்டிரஸ் உடைய இன்னர் லேயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், endometrium layer அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So sometimes this layer may grow outside of the uterus. யூட்டிரஸை தாண்டி மற்ற இடங்கள்ல என்ன செய்யும், இந்த எண்டோமெட்ரியம் வால் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபல்லோபியன் டியூப் ரீஜன்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நாளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரியா. அதே மாதிரி அப்டாமினல் பெயின் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சேர்ந்தே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் என்ன செய்யணும், நம்ம அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மற்ற இடங்கள்லையும் என்ன செஞ்சிடும், இந்த ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சோம். ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். ஸோ அதுதான் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுமாரி ஃபிப்ரியாய்ட்ஸ்ன்னு சொல்லும்போது நான் கேன்சரஸ் க்ரோத் எஸ்பெஷலி இன் த யூட்டிரஸ் ரீஜியன். யூட்டிரஸில் வந்து நான் கேன்சரஸ் க்ரோத் வந்து ஏற்படுது, அதுதான் ஃபிப்ரியாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அப்டாமினல் பெயின் இருக்கும். அதே மாதிரி தே மே கெட் பெயின் டியூரிங் த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஓகே, தே மே நாட் கன்சீவ். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் என்னது, ஃபிப்ரியாய்ட்ஸோட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ், இது எல்லாம் என்னது, அந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கான முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க, ஸோ லோ பாடி ஃபேட் ஆர் அனரெக்சியா இன் உமன் அப்படின்னு சொல்கிறோம். லோ பாடி ஃபேட் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சிவாங்க, தே யூஸ் டு டேக் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஓகே, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்ன அவங்க சைக்காலஜிக்கலாக தே ஹாவ் த ஃபியர், இஃப் தே டேக் மோர், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தேர் பாடி பிகம் பிக் இன் சைஸ் இல்லையா. அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கே சாப்பிட்டா நம்ம குண்டாயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம், ஸோ ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் திஸ் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்டெசன்டட் டெஸ்டிஸ். இப்போ டெஸ்டிஸ் வந்து டெவலப் ஆகும்போது என்ன ஆகும், யங் ஒன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்போஸ் டு கம் டவுன், அந்த அப்டாமினல் ரீஜன்லேருந்து என்ன செய்யணும், வெளியே வரணும். சில பேருக்கு என்ன செய்யாது, வெளியே வராது, உள்ளேயே இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அன்டெசன்டட் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஸ்வாலன் வெயின்ஸ், அந்த ஸ்க்ரோட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும், நல்ல காயில்டு மாதிரி இருக்கும், சுருங்கி 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 இருக்கும். ஸோ அது கூட என்ன செய்யலாம், ஒரு ரீசனாக இருக்கலாம், இன்ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட் கிளாத்திங். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும், இப்போ லேடிஸ் மட்டும் கிடையாது, ஜென்ட்ஸ் கூட என்ன செய்கிறாங்க, ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்காங்க, ஸ்க்ரோட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் மெயின்டைன் சர்டன் டெம்பரேச்சர். ஸ்க்ரோட்டமோடைய ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து ஆக்சுவல் பாடி டெம்பரேச்சரை விட கம்மியாக என்ன செய்யும், மெயின்டைன் பண்ணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இன்னர் வியர் அதுக்கு மேலே டைட் ஜீன்ஸ் போடும்போது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சர் வந்து அந்த ரீஜனில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஷுவராக வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து என்ன செய்யும், பாதிக்கும். சரிங்களா. ஸோ முக்கியமாக மேல் வந்து என்ன செய்யணும், நம்ம அந்த டைட் கிளாத்திங்கை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்ட் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ். இப்போ டெஸ்டிஸோ அல்லது ஓவரிஸோ பார்த்தீங்கன்னா சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அது கூட என்னது இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு முக்கியமான காரணம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் ஹர் பார்ட்னர் ஸ்பெர்ம்.
ஸோ ஃபீமேலுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து அவங்களுடைய பார்ட்னர் ஹஸ்பண்டோடைய ஸ்பெர்முக்கு எதிராக என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தை வந்து உருவாகுறதுல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். சரிங்களா? ஸோ ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஹர் பார்ட்னர் ஸ்பெர்ம். அடுத்து பாருங்க, மேல்ஸ் மே டெவலப் அண்ட் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தேர் ஓன் ஸ்பெர்ம். மேலோடைய உடம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், பாடி இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஓன் ஸ்பெர்ம். சரி, ஆன்டிபாடிஸ் என்ன ஆகும், அதுக்கு எதிராக செயல்படும். ஓகேவா? நம்ம உடம்பு என்ன செய்யும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செக்ரீஷனுக்கு எதிராக செயல்படும். ஓகே, அப்போ அதனால கூட என்ன செய்யலாம், இன்ஃபெர்டிலிட்டி வந்து ஏற்படலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் உமன் ஆர் born with ovaries. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா உமனுக்கும் என்ன இருக்குது, ஓவரிஸ் இருக்குது. பட் சம் do not have functional uterus. ஓவரிஸ் வந்து நார்மலாக இருக்கும், பட் யூட்டிரஸ் வந்து என்ன இருக்காது, ஃபங்க்ஷனல் யூட்டிரஸ் இருக்காது. சரியா? ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய யூட்டிரஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேயர் ரோகிட்டான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்னது, இன்ஃபெர்டிலிட்டி அதுக்கான டாபிக். சரிங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில், அடுத்த யூடியூப்பில் நம்ம என்ன, யூடியூப் கிளாஸில் என்ன பண்ணலாம், ஏஆர்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.